இங்க ஒருத்தன் ஒரு ஹியூமன் ஃபேஸ அவன் கையாலேயே ஃபேப்ரிகேட் பண்றான். அதுக்கப்புறமா இருக்க ரோபோட்டோட அயன் கோட்டிங் எடுத்துட்டு அது உடம்பு முழுக்க சிலிக்கான ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்ததா தலையில ஏற வச்சு அந்த தலையை ஆண்ட்ரூவோட உடம்புல இன்ஸ்டால் பண்ணிடுறான். ஒரு வழியா ஆண்ட்ரூவுக்கு அது நினைச்சது மாதிரியே கம்ப்ளீட்டான ஹியூமன் பாடி கிடைச்சிருது. ஆனா அதுக்கு அதோட சாட்டிஸ்ஃபை ஆகாம இன்னமும் மனுஷனா மாறன்னு மெக்கானிக்கலா எல்லா ஆர்கன்ஸையும் செஞ்சு தர சொல்லுது. ரோபோட்டும் அதுக்காக மெக்கானிக்கல் ஆர்கன்ஸையும் நியூரோ சிஸ்டத்தையும் உருவாக்குறான். ஆக்சுவலி ஃபியூச்சர்ல எங்க பார்த்தாலும் ரோபோட்ஸா இருக்கு. அதுல ஆண்ட்ரூங்கிற ஒரு ரோபோட் மட்டும் தன்னிச்சையா யோசிக்க ஆரம்பிக்குது. அதுக்குன்னு கனவுகள் காதல்னு எல்லாமே வந்து முழுசா மனுஷனா வரணும்னு நினைக்குது. ஒரு கட்டத்துல ஹியூமன் பாடி கிடைச்சதுமே ஆண்ட்ரூ கோர்ட்டுக்கு போய் அதை மனுஷனா அப்ரூவ் பண்ண சொல்லுது. ஆனா கோர்ட்ல இருக்கவங்க சாவே இல்லாத ஒரு ரோபோட்டை மனுஷனா அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ ஆண்ட்ரூ மறுபடியும் ரூபட் கிட்ட போய் அதுக்கு வயசாகிற மாதிரி பண்ண சொல்லுது. ரூபட்டும் அது உடம்புல ரத்தத்தை ஏத்தி அதை சொன்னது மாதிரியே பண்ணிடுறான். அங்கிருந்து பல வருஷங்கள் கழிச்சு முழுசா வயசான நிலைமையில ஆண்ட்ரூ மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது. கடைசியா அது சாக போற நேரத்துல ஆண்ட்ரூவை ஒரு வழி அவங்க மனுஷனா அப்ரூவ் பண்ணிடுறாங்க.